மக்களே. ஆமாங்க, நாங்கள் சொந்தமாக டீ தொழில் பண்ணுறோங்க. நான் இல்லைன்னு இல்லை, சொந்தமாக டீ தொழில் பண்ணுறோம். ஆனால் மக்கள் டீ குடிக்க 10 ரூபா கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க. வாருங்க யோசிப்பு. ஐயோயோயோ, அக்கௌண்ட்டில் வச்சுலாம் டீ குடிக்கிறாங்க. அதனால் அந்த டீ காசு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு மேலே வந்தால்தான் கொடுக்குறாங்க. எங்கே இந்த 10 ரூபா இருந்தாலும் டீ குடித்தா கொடுக்கணும்னு தோணாதா யாருக்குமே? டீ தொழில் தான் பண்ணுறோம், டீ தொழில் பண்ணுறேன், உனக்கு என்ன இதோ எல்லாம் பண்ணுற, எல்லாம் வாங்குற, எல்லாம் போடுற அப்படின்றாங்க. ஆனால் அந்த எல்லாம் பண்ணுறோம் இல்லைன்னு இல்லை, அதை வாங்கி அதை வெளியே விற்கிறதுக்கு எவ்வளோ முதல் போடணும்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஆனால் மக்கள் அந்த 10 ரூபா கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு கடையில் நடந்த சம்பவங்க. 10 ரூபா கொடுக்குறதுக்கு அந்த யோசிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது அவங்கள? அப்பா, இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க உலகத்தில். இப்போ லட்சமாக கொண்டு போய் கொட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல்லையுமோ வேறு எல்லாத்துலேயுமோ. கோயிலில் போட வேண்டியதான் நின்றுலேன்னு இல்லை, ஆனால் தர்மம் தான் இதெல்லாம் இருக்குல்ல. பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா கொடுக்க யோசிப்பாங்க இங்கே கோயம்புத்தூர்ல. அதனாடி ஒருத்தர் வாழவும் கூடாது, ஒருத்தர் சாகவும் கூடாது. ஆமாம், 10 ரூபா கொடுக்குறதுக்கு டீ காசு எந்தெந்த கடையிலையோ ஹோட்டலில் குடித்தா 20 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க ஒரு டீக்கு. நாங்கள் 10 ரூபா ஒரு டீங்க. ஆமாங்க, 3 ரோசஸ் தாங்க யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த டீ தூள் எவ்வளோ தெரியுங்களா? அரை கிலோ 300 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுங்க. ஒரு டீ தூள் 300 ரூபாய்க்கு வரும்போது ஒரு பால் எவ்வளவு, அந்த கேஸு எவ்வளவு, தண்ணி, அதுக்கெல்லாம் கணக்கு பண்ணோமா நாங்களாம் எவ்வளோ போடணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் 10 ரூபா கொடுக்குறதுக்கு இத்தனை யோசிக்கிறாங்க. சரி, சண்டைங்க, சண்டை வரப்போகுது, சண்டை. ஆமாம், சண்டை வராது. இல்லை, 10 ரூபா கொடுக்குறதுக்கு இத்தனை யோசிக்கிறாங்கன்றேன். ஒரு டீக்காரனுக்கு காசு கொடுக்க தெரியாதா யாருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்காரரு டீக்கே போய் காசு கேட்குறாரு, கல்லால் உட்காந்து காசு கேட்குறாரு. உனக்கு என்னப்பா, கல்லால் உட்காந்துருக்க, ராஜாவாட்ட இருக்க. அந்த ராஜாவுக்கு பின்னாடி எவ்வளோ சோகம் இருக்குன்னு யாருக்குங்க தெரியும்? யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியுமா? அவங்கள நம்பி இருக்கோம் நாங்கள். அப்படி சொல்கிறாங்க, ராஜாவாட்ட இருக்கேன்னு. இந்த டீ முன்னாடி வர்றதுக்கு